ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் சூப்பராக ரேஷன் அரிசி சாதத்தில் நம்ம பொரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சாதம் வந்து பழைய சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை மீதியாகிடுச்சுன்னா அதை அப்படியே எடுத்து இப்படி ஒரு தட்டில் கொட்டி நல்லா வந்து நம்ம காய வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் இப்போ 50 ரூபா அரிசி வாங்கி சாதம் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ரேஷன் அரிசி சமைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சாதத்தை அப்படியே இப்படி நல்ல ஒரு பெரிய தட்டிலையோ இல்லை ஒரு கவர்லேயோ வச்சு அப்படியே காய வச்சுருங்க. பச்சரிசி சாதத்துலேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த சாதம் வேணாலும் செய்யலாம். ஆனால் பச்சரிசி பொரி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். நான் இந்த மாதிரி பாருங்கள். இதுவே ரேஷன் அரிசியோ இல்லை நல்ல புழுங்கல் அரிசியோ இருந்ததுன்னா நல்லா எந்த சைஸில் சாதம் இருக்கோ அதை விட பெருசாக வந்து பொரி வரும். இப்போ நீங்கள் ரேஷன் அரிசி சாதம் வீட்டில் செய்கிறீங்கன்னா அதையே காய வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது நல்ல குண்டு குண்டாக இன்னும் நல்ல பெரிய பொரியாக வரும். பாருங்கள், இப்போ நான் இதை அப்படியே நல்லா காய வைக்கிறேன். காஞ்சி அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே அரிசி மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வந்து 2 தட்டில் போட்டு காய வச்சுருந்தேன். ஏன்னா அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்தால் நமக்கு ஒட்டிக்கொள்ளையா, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக காயட்டோன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் வச்சேன். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு, நம்மளோட பழைய ட்ரிக் தான், கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு இந்த ட்ரிக் வந்து நம்ம சொல்லியிருந்து நம்ம சேனலில் பொரி, அதுக்கப்புறம் உப்பு கடலை, கொண்டக்கடலை, இந்த மாதிரி எல்லாமே நிறைய விதமான விஷயங்கள் வந்து பட்டாணி இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் பழைய வியூவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் சால்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா சூடான அப்புறமா இந்த சாதத்தை அப்படியே போட்டு இப்படி கலக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எங்கேயுமே கட் பண்ணலை, எந்த இடத்துலையுமே வீடியோ வந்து ஸ்டாப்பும் பண்ணலை. அப்படியே டேரெக்டாக நான் வந்து அந்த அரிசியை போட்டு தான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா பொரி. நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட் டைம் பொரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பட்டாணி, உப்பு கடலை, இது எல்லாமே நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி உப்பில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அரிசியில் எந்த அரிசியாக இருந்தாலும் செய்யலாமா பொரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் பிரியாணி அரிசிலையும் செய்யலாமான்னு சொல்லியும் கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த மாதிரி சாதமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்திங்கன்னா சூப்பராக வரும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்கிற ஒரு பொரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த மாதிரி புது வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரியை நீங்கள் காரப்பொரி, ஸ்வீட் பொரி, அதுக்கப்புறம் பர்ஃபி எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நல்லா டைட்டான டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஈரப்படாமல் வச்சிங்கன்னா உங்களால் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.